எம்ஜிஆர் மக்கள் கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி சார்பில் கட்சியின் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் விஸ்வநாதன் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது, 2026 தேர்தல் சம்பந்தமாக அதிமுக மற்றும் பிஜேபி தலைவர்கள் சந்தித்தது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த இரண்டு கட்சிகளின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் பிஜேபி மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சந்தித்தது தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் குறித்து பேசியதாக ஊடகங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமாக எம்ஜிஆர் மக்கள் கட்சி ஊடகங்கள் வாயிலாக கருத்து தெரிவிக்கவும் இதர விஷயங்கள் தொடர்பாகவும் ஊடகவியலாளர்களை சந்திப்பதாக தெரிவித்தார். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணின்றது இப்போ தேவையில்லாது. அதிமுகவோட மெயின் விஷயம் என்ன, தலைமை எடுக்க வேண்டியது. தலைமைனா நாங்கள் தான் தலைமை. அதிமுக தான் எம்ஜிஆர் மக்கள் கட்சி தான் அதிமுக. ஏன்னா அதை நோக்கி தான் நாங்கள் தவறு பண்ணுறோம். அதனால அவங்க இப்போ பிரிஞ்சு போனவங்களெல்லாம் தேடி பிடிச்சி ஒன்றிணைக்கு தான் முதல் வேலையாக கவனிக்கணும். பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த தினகரன், சசிகலா, அப்புறம் ஓபிஎஸ் உள்ள நோஞ்சாங்கன்னா உள்ள மறுபடியும் அந்த கூட உள்ள சேர்த்தா அவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்றது யாரும் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. அரசியல் இது வந்தவனா கலப்பா இருக்குன்னு போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் எடப்பாடியை நான் பாராட்டுறேன், யாரும் உள்ள விடான்ட்டு. ஆனால் இருந்தால் தான் எழுத்துப்பூர்வமாக சில கண்டிஷன்ஸு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி அவங்க உள்ளே வந்தால் கட்சி அந்த எண்ணத்தோடு வெளியே போயிடணும். இந்த தூண்டுறதுகள் வேணும் இல்லைன்ற மாதிரி ஒரு லெட்டர் வாங்கணும், அவங்ககிட்ட நிதி கூட்டணி சேர்க்கலாம். பிஜேபி இந்த கட்டத்தில் கூட்டணி வைக்கிறது நல்லதில்லை. எம்ஜிஆர் சொன்னபடியும் ஜெயலலிதா சொன்னபடியும் பிஜேபி கூட்டணி இப்போ அவசியம் கிடையாது. ஒரு வருஷம் நமக்கு டைம் இருக்குது. நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். இதை பண்ணணும். தேவையில்லாமல் நல்ல கட்சி நிர்வாகி எம்ஜிஆர் கூட பயணிச்சவங்கெல்லாம் ஒரு வசப்படுறதெல்லாம் அதை நிறுத்திக்கணும். அடுத்து இன்னொன்று சொல்கிறேன். இப்போ புதிய கட்சி ஒன்று வந்துருக்குது. யாரு? விஜய் கட்சி ஒன்று இருக்கு. அது சொல்லி ஆகணும். பாருங்க, இதை நான் பார்த்தேன். நான் யார் வேணாலும் கட்சிக்கு வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், மக்கள் நலன் பணி செய்யலாம். இது என்ன இருக்குது? இது தினத்தந்தி பேப்பரில் வந்தது. வெளிநாட்டிலேருந்து காரை எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தேன். இந்தியாவுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணும்? வரி கட்டணும்னு தெரியும் இல்லையா? அந்த வரியை கட்டலை. அப்புறம் இன்கம் டேக்ஸ் வரி விட்ட பிறகு அதுக்கும் பணியில் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் விட்டு அட்வைஸ் பண்ண பிறகு கட்டுறேன். இவங்கெல்லாம் என்ன லஞ்சம் ஒழிச்சிடுவாங்க? நான் கேட்குறேன், முடியுமா? முடியாது. இந்த நேரத்தை இளைஞர்களுக்கு சொல்றேன். இளைஞர் எம்ஜிஆர் மக்கள் கட்சியை நோக்கி பயணம். ஒவ்வொரு இளைஞனும் வாழும். இன்னைக்கு 2010 இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. வடநாட்டில் இருக்கிறாங்க ஃபுல்லாக இருக்குது. எந்த ட்ரெயினில் ஏறான்னு பார்க்க தமிழ் யாரு ஹிந்திக்காரன் தெரியல. முதல்ல இந்த தமிழக அரசு என்ன பண்ணுறா, உடனடியாக தமிழ்நாடு ஃபுல்லாக வெளி மாநிலத்துக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற சென்சஸ் எடுத்து கூடுமான வரைக்கும் வெளியே அனுப்புறது பெட்டர். இன்னொன்று சொல்கிறேன், இங்கே தனியார் நேரம் கவர்மெண்ட் இருக்குது. இவங்களுக்கு இங்கேயே தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே கல்வி படித்து இங்கே வேலை தர்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வேலை கொடுக்கணும். அந்த தனியார் கம்பெனியெல்லாம் அவங்க வடநாட்டில் வந்தவங்க தான் சம்பளம் கம்மியாக வாங்குறாங்க, கம்மியாக கொடுத்து ஏற்றுக்கிறாங்கன்றவங்க. நீங்கள் நம்ம பிறந்தாச்சு ஒரு 50 கோடி தான் கூட அல்லனா இருக்குது. நான் வளர்த்து விடு, நல்லா இருக்கட்டும், அதை விடு, இதெல்லாம் செய்யணும். இந்த தனியார் நிறுவனங்களை இளைஞர் படித்தவங்களுக்கு அவங்கள கௌரவமாக அவங்க குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி பண்ணணும். இந்த கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கிறாங்க? மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதில்ல. காய்கறி மார்க்கெட் விலை என்னன்னு தெரியாது. நீங்கள் விஜயோடு சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாம் திருமாவளவன் எல்லாம் அடுத்து எலெக்ஷன் கமிஷன் மட்டும் அடுத்தது ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் போய் மெட்ரோ ட்ரெயினில் நான் கேஸை போட்டு 2018 கேஸை போட்டு 70 ரூபா டிக்கெட்டை 30 ரூபா வச்சு 40 ரூபா ட்ராவல் பண்ணுறாங்க. நான் போட்ட புதுநல வழக்கு. ரெண்டாவது ஹோட்டலில் இப்போ ஜிஎஸ்டி வரி போட்டால் அது 5% கேஸை போட்டு 5% குறைச்சி. இதெல்லாம் ரெக்கார்டு என் கையில் எல்லா கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்குது. ஒன்று அடுத்து 40 கோடி ரூபாய் மா சுப்பிரமணியம் செய்ய வேண்டிய வேலை அவங்க வக்கீல் அவர் செய்யாத அந்த கேஸை நான் எடுத்து நீங்கள் 40 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். திமுக கவர்மெண்ட்டு போன பட்ஜெட்டில் 15 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் இது மாதிரி பல விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கிறேன். அடுத்து எலெக்ஷன் கமிஷன் 2 விஷயத்தை மட்டும் பண்ணணும். நாங்கள் இப்போ எலெக்ஷன் கமிஷனை மெனியை பிடிக்கிறோம். இந்தியாவில் 2859 கட்சி எலெக்ஷன் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை 19/4/2023 எலெக்ஷன் கமிஷன் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன். யாரையும் அவங்க கூட்டணி நிற்காத ஊழல் ஒழிக்கணும்னா முதல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, லெட்டர் எங்கிட்ட இருக்குது. ராஜீவ்குமார் இப்போ ரிட்டையர்ட் ஆனார் போன மாதம்.
நீ ஐஏஎஸ் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, நீ கமிஷனராக இருக்கிறது தகுதி கிடையாது, ரிசைன்மெண்ட் இப்போ கேட்ட பூட்டிட்டு சாவியை கொடுத்துட்டு போன்னு சொல்கிறேன். தெரியாது, கல்ல பார்க்க தவறதுக்கு தெரியாது. அடுத்தது வர எலெக்ஷனில் கூட்டணியை நிற்கக்கூடாது, இதுதான் டார்கெட். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக ரெடியாக எல்லாம் ஆயத்தம் ஆகிட்டு இருக்கிறோம். தனியாக தான் நிற்கணும். அப்போ 100 1000 ஓட்டு வாங்குற கட்சி 100 ஓட்டு கட்சி காலி ஆகிடும், தூக்கி வாஷ் அவுட் பண்ணிடலாம். ஒரு 2-3 கட்சி தான் வரும், கூட்டணி ஆட்சி வரும். அப்போ அழகாக தானிட்டு தினம் கர்வம் இல்லாமல் கூட்டணி ஆட்சி ஒழுங்காடுவோம். இந்த நேரத்தில் மக்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு விஷயம்னா, நான் 2010 கட்சி ஆரம்பிக்கிறது ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. ஆனால் 2001 மறைஞ்ச கலைஞர் கருணாநிதி அவர்கள் 500 ரூபா ஓட்டு கொடுத்தாரு. அடுத்த 5வது எலெக்ஷன்ல அந்த அம்மா ஓட்டு பணம் கொடுக்கலாம் கூட ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, 2000 ஓட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் நான் பிச்சா அவனை தைரியமா கேட்கறேன், ஓட்டு போறேன், பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுறேன். அதனால் தயவு செய்து இந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் மக்கள் கட்சி சார்பாக சொல்றேன், யாரு பணம் கொடுத்தாலும் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. அப்பதான் நீங்க போட முடியும். உங்க தலையில இவங்க வாங்கின 9 கோடி 30,000 கோடி கடன் வந்து உங்க தலைமையில இருக்கே. இவர் இருக்காங்க இத்தனை பேர் தலைமையில வந்து 3 லட்சம் ரூபாய் சராசரி. இதை யார் தைக்கிறது? அவங்க பாட்டு ஆட்சி ஆண்டு அடுத்த ஆட்சி பார்க்கணும். இது என்ன நியாயம்? எந்த இடத்துல நியாயம்? எம்ஜிஆர் மக்கள் கட்சி வேணாலும் தெரியும், ஆட்சிக்கு 2000 எம்ஜிஆர் ஆட்சி நிச்சயமா வரும். அதில் ஆணித்தரமா சொல்றாங்க, மீடியா நம்ப மாட்டாங்க. ஜோசிகர் என்ன சொல்றாங்க, இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும், அதெல்லாம் ஒன்றும் வராது. வந்துச்சானா கண்டிப்பா யார் கவர்மெண்ட் படுத்தா தூக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கஜானா வசூல் பண்ற வேலை தான் எம்ஜிஆர் மக்கள் கட்சிக்கு. இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க வந்து அந்த ஆர்டின்னு சொல்ற அந்த ரைட் டு ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதில் வந்து சர்வ நிலவரசர் வந்து கேட்டால் என்ன பண்ணுறாங்க, அந்த பட்டியலை கொடுக்க மாட்டாங்க. தெரியலன்றான். அங்கே போனால் ஆவண காப்பத்தில் வருதுன்றான். இங்கே வந்தால் என்ன பண்ணுறான், சர்வே இங்கே இல்லைன்றான். ஸோ இதெல்லாம் இந்த நிலமெல்லாம் எங்கே இருக்கு தெரியுமா? கடந்த 30 வருஷத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்ட மந்திரி கிட்டவும் விஓவும் ஆர்ஐ என்ன பண்ணுங்க வித்துட்டாங்க. இப்போ அவங்க கையில் இருக்குது. இதெல்லாம் வந்து தானே 2027 நாங்கள் வந்து இந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். எங்களுக்கு லஞ்சம் ஊழல் தேவையில்லை, இளைஞர்களை வாழ வைக்கணும். இளைஞர்கள் எந்த கட்சிக்கு போக நம்பி ஏன் சொல்றேன்னா, அவர் தலைமை ஆசிரியர் 30 வருஷம் கார்பரேட் ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் இருந்தேன். எம்ஜிஆர் வக்கீல் ஆகணும்னு சொல்லிட்டு போனார். அவர் ஆத்மா திருப்தி பண்ணுறதுக்கு தான் நான் வக்கீல் பட்டேன். இந்த 2 உதவி இருக்குது. இளைஞர்களை வாழ வைப்பேன். நீ வந்து தமிழக வெற்றி கழக நம்பி போவாத, எந்த கட்சியை நம்பி போவாத, வாடவே வாட, எல்லாம் போய் சொல்றாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.